எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரி, இந்த பதிவு வந்துங்க காலத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி. ஏன்னா மாற்றம் ஒன்று தான் எப்பவுமே மாறாது. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டே தீரும். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ரொம்ப ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருந்த பல தொழில்கள் சுத்தமாகவே இல்லாமே போயிடுச்சுங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற பல தொழில்கள் 1-10 வருஷத்தில் இல்லாமையே போயிடும் போல தெரியுது. அதெல்லாம் என்ன தொழில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. கொடாக் ஃபிலிம் கம்பெனிங்க. கொடாக் ஃபிலிம் கம்பெனி 1998 துவங்கினதுங்க. அது 1,70,000 ஆட்களோட சக்க போட்டுச்சுங்க. எல்லா பக்கமும் எல்லா விளம்பரங்களும் கொடாக்கா தான் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ஃபிலிம் வாங்கினாவே அந்த கொடாக்கா தான் கேட்டு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நல்ல பேர், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது இப்போ இல்லாமையே போயிடுச்சு. அந்த கம்பெனி என்ன ஆச்சுன்னே தெரியல. முன்னெல்லாம் பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டின்னு தெருவுக்கு தெருவு பல இருக்கும். டீ கடை விட அதிகமாக இருக்கிறது இந்த எஸ்டிடி பூத்துக்கு தான். அதே மாதிரி அங்கே அவ்வளவு கூட்டமும் இருக்கும். அவ்வளோ ஜனங்க நிற்பாங்க. நீங்கள் காலையில் போனாலும் நைட்டில் போனாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பூத்துக்காரங்களும் நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் அவ்வளோ எஸ்டிடி பூத் இருந்தது. இப்போ அது எங்கே அடையாளத்துக்கு கூட காணாமே. அதெல்லாம் என்ன ஆச்சுங்க? அதே மாதிரிங்க பல பொருள்களை சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இப்போ எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் இருந்துச்சுல, இப்போ எங்கேங்க அந்த எலக்ட்ரானிக் டைப்ரைட்டரு? பேஜர் எங்க? பேஜர் இருக்கா? அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மாதிரி ரேடியோ, வட்டி தொட்டி கிராமம் அது எங்கேயும் கிடையாது. எல்லா பக்கமும் ரேடியோ இருக்கும். ரோட்டில் நடந்து போகிறவங்க கூட கையில் தூக்கி வச்சுட்டு போவாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே ரேடியோ. இப்போ அதெல்லாம் எங்கே? அதே மாதிரி டேப் ரெக்கார்டு தான் உங்களுக்கு தெரியுமே, டேப் ரெக்கார்டு. அதே மாதிரி விசிஆர், வாக்மேன் எவ்வளோ வாக்மேன் இருந்துச்சு, எவ்வளோ வாக்மேன் இருந்துச்சு. அப்புறம் அந்த டிவிடி பிளேயர், அதுக்காக இந்த பசங்கள்லாம் லோன்னு அலைவாங்கல, அதெல்லாம் இப்போ எங்கெங்க போச்சு. இந்த மாதிரி எத்தனையோ ஒன்று சொல்லலாங்க. குண்டு பல்பு, டியூப் லைட்டு, அது இல்லாமல் எந்த வீட்டையாவது பார்க்க முடியுமா? இப்போ அதெல்லாம் இருக்கா? குண்டு பல்பு இருக்கா? டியூப் லைட்லாம் போய் இப்போ எல்இடி அது இதுன்னு எத்தனையோ வந்துச்சு. பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட்வேருங்க. இந்த சாஃப்ட்வேருங்கிறது மனுஷ மூளையை விட பல மடங்கு வேகமாகவும் அதிகமாகவும் வேலை செய்யக்கூடியது. பல மடங்கு வேகமாகவும் மனுஷங்களை விட திறமையாகவும் வேலை செய்யக்கூடியதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கல்யாண மண்டபம் கூட சொந்தம் அந்த கம்பெனி கிடையாதுங்க. அதாவது பாரத் மேட்ரிமனி, இந்த பாரத் மேட்ரிமனிங்கிறது அவங்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கூட சொந்தமாக கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு பல ஆயிரம் கல்யாணங்களை ரொம்ப திறம்பட நடித்து நல்ல கமிஷனை பார்த்துடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த இது ஊப்பர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊப்பருங்கிறது ஒரு சாதாரண மென்பொருள் தாங்க. இந்த கம்பெனிக்காரங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் கடை கிடையாது. ஆனால் உலகம் பூரா பெரிய டாக்ஸி கம்பெனி நடத்தி பயங்கரமாக வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த டாக்ஸி ஓட்டுறதுல இவங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. இதுதாங்க அந்த ஊப்பருங்கிற கம்பெனி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மென்பொருள்கள் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரிங்க அந்த சிக்னலு, டிராஃபிக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி ஆக்சிடென்ட்டும் ரொம்ப கம்மி ஆகிடுங்க. இதெல்லாம் எங்கே நம்ம ஊருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. உங்கள் நினைப்பு தப்பானது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த பேங்க்லாம் இருக்குல்ல, அந்த பேங்க்லாம் இல்லாமையே போயிடும். ஏன்னா இப்போ அந்த பிட்காயின் ஒன்று வந்துருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரன்சிக்கே வேலை இல்லைங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தனியாக ஆப் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி துணிமணி என்ன வேணும்னாலும் எல்லாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதெல்லாம் விடுங்க. மூடிஸ்னு ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப் அந்த ஆப்பில்
நம்ம என்ன மூடில் இருக்கோங்கிறத அது வந்து சொல்லிடுமா. இப்போவே வந்து அது வந்து புழக்கத்தில் இருக்குங்கிறாங்க. நம்ம என்ன மூடில் இருக்குங்கிறத நம்ம பொய்யெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஆப் வந்து சொல்லிடும் நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்கிறத. அந்த ஆப்பை, அந்த மூடிஸ்ங்கிற ஆப்பை சொல்லிடுங்க. படம் பார்க்க தியேட்டருக்கெல்லாம் போகவே வேண்டியது இல்லைங்க. நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன படம் பார்க்கணும் எல்லா படமும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சமைக்க வேண்டிய வேலை இருக்காது. சமைக்க வேண்டிய வேலையே இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக மாத்திரைங்க, டேப்லெட்ஸ் வந்து வருதான், அதை சாப்பிட்டாவே போதுமா. நம்ம அரைக்கிறது, வெறுக்கிறது, அதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலையும் தேவையில்லை. கேஸ் எதுவுமே தேவையில்லை. மாத்திரையை சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி மாத்திரை, சாப்பாட்டுக்காக மாத்திரை வருதுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ரயில் டிக்கெட் வேணுமா என்ன செய்றீங்க? யூடிஎஸ் ஷாப்பில் வந்து எந்த டிக்கெட் வேணுன்றாலும் வாங்கிக்கலாம். தெரியுங்களா? இப்போ பழக்கத்தில் இருக்குல்ல. அதே மாதிரிங்க நீங்கள் கோகுல் தானியங்கி சைக்கிள் சொல்லி ஒரு சைக்கிள் வந்து வரப்போகுதுங்க. கூகுளில் தானியங்கி சைக்கிள் வரப்போகுது. அது வந்து பெரிய மாற்றம் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர்களுக்கு வேலையாக போயிருங்களாம். ஆடிட்டர்களுக்கெல்லாம் உழ வைக்கிறதுக்கு வந்துங்க கிளியர் டேக்ஸ் சொல்லி 2 ஆப் இப்போவே வந்து புழக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி புரோக்கர்களுக்கு வேலை இல்லைங்க. புரோக்கர்களுக்கெல்லாம் வந்து மேஜிக்கு, அப்புறம் வந்து பிரிக்கிள்ஸு, அப்புறம் குயிக்கரு, 99 அக்ட்ரஸ், இந்த ஆப்புகள்லாம் வந்து புரோக்கர் வேலையை செய்ய போகுதுங்க. அதே மாதிரி இந்த கார் சேல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இப்போவும் அதில் வந்து கார்வாலா, கார் 24 இதெல்லாம் வந்து இந்த கார் விற்பனையை பார்த்துக்குமா. இந்த மாதிரி பல விதமான எல்லா வேலைகளையும் வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பு மூலமாக செஞ்சுக்க போகிறோங்க. அதுலேயும் இந்த IBM அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. அது வந்து சட்ட சிக்கல் என்ன இருந்தாலும் சொல்லிடுமா. இப்போ வந்து நம்ம வக்கீலை தேடி போகிறோம்ல, அந்த வக்கீலுக்கெல்லாம் இனிமேல் வேலையே இருக்காதுங்கிறாங்க. இந்த ஆப் இருக்குல்ல, இந்த IBMங்கிறது இருக்குல்ல, இதுகிட்ட வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து கேட்டால் இது நம்ம சிக்கலை வந்து சொல்லிடணும். நம்மளுக்கு என்ன வந்து பிரச்சனைங்கிறத சொன்னால் அது வந்து ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்லிடுமா. அது மட்டுமல்ல, வக்கீலுக்கு வந்து ஒரு 70% அளவுக்கு வந்து அது வந்து தீர்வு சொன்னால் இது வந்து 90% அளவுக்கு சரியாக சொல்லுமா. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இப்போ வக்கீல்கிட்ட போய் நீங்கள் வக்கீல்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த வக்கீலோடைய திறமை, அவர் வந்து இதுவரை ஜெயிச்சிருக்காரு என்ன ஏதுங்கிறத வச்சோம். அதே மாதிரி உங்கள் பிரச்சனையை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பீஸுன்னு சொல்லுவார். அதெல்லாம் இதில் கிடையவே கிடையாதுங்க. ஒரு நிமிஷத்து வேலைங்க இருக்குது. கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் வேலை. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்து 90% சரியாக இந்த ஆப் வந்து சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ வக்கீலுக்கு வந்து வேலை இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜெயிச்ச கேஸுங்க எவ்வளோ கேஸ் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி வந்து தீர்ப்பு சொல்லி ஜெயிச்சிருக்குங்கிறதையும் இந்த ஆப் வந்து தெளிவாக சொல்லுதான். அப்புறம் என்னங்க, அப்புறம் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நம்ம மாற்றத்துக்கு ஏற்றாப்புல நம்மளை வந்து மாற்றிக்க வேண்டியதாங்க. மாற்றம் ஒன்று தான், மாறாது. அந்த வரக்கூடிய மாற்றங்களுக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியதான், வேற ஒன்று வழி. இந்த மாற்றங்களை வந்து சந்திக்க தயாராகிடும். வேற என்ன பண்ணுறதுங்க, வாங்க. இந்த பதிவு வந்துங்க என்னுடைய நண்பர் நைனா பாய் வந்து காமிச்சாருங்க. இது தலைப்பு என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க, படித்ததில் திகைத்தது. உண்மையிலேயே நான் வந்து அதை படிச்சுட்டு தேய்ச்சிட்டேங்க. அதனால் அதை வந்து ஒரு வீடியோ ஆக்கிடலான்னு சொல்லி ஆக்கியிருக்கேன். நீங்களும் படித்து தேய்ச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.